வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிசிபெலாபாத் பவுட்ரு பண்ணுறதுக்கு 11 ஐட்டங்கள் நம்மளுக்கு தேவை. எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னென்ன அளவில் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ட்ரை கோகோனட் தான் போடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா தேங்காய் துருவல் சேர்க்க மாட்டாங்க. இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் 6 எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சொன்னேன், இனி டீஸ்பூனில் சொல்கிறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன், அதே மாதிரி பட்டை பார்த்திங்கன்னா 3 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இந்த பிசிபெலாபாத் பவுடரில் பார்த்திங்கன்னா கிராம்பு வாசனையை விட பட்டையோட வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் எல்லாமே எடுத்து தனித்தனியாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்தம்பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா ஒன்று போல் உங்களுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டு வரும். இது இப்போ தயாராகிருச்சு. இதையும் கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக பார்த்திங்களா இன்றைக்கி நான் நாட்டு கொத்தமல்லி விதையாக எடுத்துருக்கிறேன். நாட்டு கொத்தமல்லி விதையில் ரொம்ப மனம் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு நீங்கள் நாட்டு கொத்தமல்லி விதையாக எடுத்துக்கோங்க. இதுவும் வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கசகசா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா வறுக்கும் போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பாத்திரத்தோட சூட்லேயே கசகசா பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கசகசா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிகிட்டே பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம அதோட தட்டி வச்சுக்கலாம். இப்போ கேஸை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிராம்பையும் பட்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா அதில் பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சான்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி வெள்ளையாக பூத்து வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிராம்பு வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இதையும் இதோட சேர்த்து தட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜீரகமும் வெந்தயம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். ஜீரகம் வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சட்டி சூடாக இருந்தால் நீங்கள் கேஸை கூட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ துருவுன கொப்பரை தேங்காய் சேர்க்குறேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுப்பட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதே நம்ம வறுத்து வச்சுருக்க ஐட்டத்தோட தட்டி வச்சுக்கலாம். அடுத்து வறுக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு 2லேருந்து 3 ட்ராப் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வறுப்பட்டு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம வறுத்து வச்ச ஐட்டத்தோட தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா ட்ரையாக இருக்க மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் மணத்தோட பிசிபெலாபாத் பவுட்ரு தயாராகிருச்சு. இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறனால 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா 8 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்க அளவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 வாட்டி யூஸ் பண்ணுற அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பிசிபெலாபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் 100 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் 75 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இங்கே காய் பார்த்திங்கன்னா சௌ, கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காய் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, 1/2 கப் அளவில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் காய் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே இந்த காய் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சாம்பார் சாதம் செய்கிற மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்திங்கன்னா இந்த பிசிபெலாபாத்துக்கு நல்லா இருக்காது. இந்த காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 கப் தண்ணி சேர்க்குறேன். 5 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதே நேரத்தில் இங்கே புளி தண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ புளி தண்ணியும் தயாராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சாதமும் தயாராகிருச்சு. 5 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை திறந்து பார்த்துடலாம். சாதம் இப்போ தயாராக இருக்குது. இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா அடியில் தான் பருப்பு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கிறனால சாதமும் நல்லா குழஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நல்லா ஒரு வாட்டி கிளறி எடுத்ததுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு அடிக்கணமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுபட்டு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணி கொதிச்சு வரும்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நெல்லிக்காய் சைஸில் ஒரு வெள்ளத்துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கொதிச்சு வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியோட பச்சை வாசனை மாறி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம புளியோதரைக்கு புளி காய்ச்செல்லாம் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியோட பச்சை வாசனை மாறிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இந்த சாதம் எல்லாமே தண்ணியோட நல்லா கலந்து கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிரும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பிசிபெலாபாத் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் உங்களுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்தளவு கெட்டியானால் போதுமானது. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிசிபெலாபாத் பொடியை ஊற்றிடலாம். பொடியை நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிரும். தண்ணியில் கரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாது. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொடியில் ஏற்கனவே எல்லாமே வறுத்து அரைச்சனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். பிசிபெலாபாத் பொடி பார்த்திங்கன்னா வெளியில் ரெடிமேடாக வாங்கினா எம்டிஆர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து வீட்டில் நம்ம பண்ணுற மாதிரியே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் கழித்து பார்க்கல நம்மளுக்கு சாதம் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ண முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபெக்டான கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத் தயாராகிருச்சு. இந்த பதத்தில் இறக்குனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கெட்டியாகும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பிசிபெலாபாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா காரா பூந்தியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அப்பளம் ரைத்தா இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.